இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான மோர் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம காய்கள் எதுவும் சேர்த்து செய்ய போகிறது கிடையாது, தக்காளியும் சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது கூடவே 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதனால் புளிச்ச தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட சில பொருட்களை சேர்த்து அரைக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 இன்ச் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்த்து செய்ய போகிறது கிடையாது. அதனால் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் அந்த பருப்பு கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே தேங்காயோட மேலே இருக்கிற கருப்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் லைட்டாக தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கடலை எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஆனால் மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுக்கலாம். ஆயில் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெந்தயம் கருகிடுச்சுன்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூடவே 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. மிளகாவும் கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் இங்கே 7-8 சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணான்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தடவை நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. மஞ்சள்தூள் பெருங்காயத்தூள் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா இது அடிப்பிடிச்சிரும். இப்போது இது லேசாக கொதிச்சு வரட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரில் ஒரு விஸ்கு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிரில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும், இந்த மாதிரி க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்புல சேர்க்கும்போது நல்லா இருக்கும். இல்லைன்னா குழம்பு திரியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். பாருங்கள், நம்ம குழம்பு இப்போ சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தயிர் சேர்த்துக்கணும். இப்போது இந்த மாதிரி தயிரை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. எப்போதும் சாம்பார் காரக்குழம்புன்னு செய்யாமல் இந்த மோர் குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதில் நறுக்குன மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூடான சுவையான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.